ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தினாலே இந்த விசேஷமான வெள்ளி மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வெள்ளிக்கிழமையில நாம் விசேஷமானவர்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாமெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அது எப்படி அப்படின்றத குறித்து தான் போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்தோத்திரம். அதையே மறுபடியும் ஸ்தோத்திரம் உங்களுக்கு மனதில் நல்லா பதிய வைக்கும்படியாக நான் அதை உங்களோடு ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு விவரிக்கும்படியாக எபேசியர் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது இப்படியாய் அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்கிறது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. உங்க பைபிள் இருக்குதா? புதிய ஏற்பாட்டில் 266வது பக்கம். எபேசிய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரே, எல்லாரும் வாசிங்க, தேவனும் பிதாவும் உண்டு. இருக்குதா உங்க பைபிள்ல? வாசிங்களா சத்தமா. எல்லாருக்கும் வசனங்க வாசிங்க, நல்லா வாசிங்க. வாய் கொதர்னா கூட சரியா போடும். நல்லா வாசிங்க, வாசிங்க சத்தமா. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஒரே தேவன் தான். ஸ்தோத்திரம். ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. தொடர்ந்து பாருங்க. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை கடவுள்? 33 கோடி. ஸ்தோத்திரம். அப்படியா? எத்தனை கடவுள்? மேரி அம்மா ஆமாவா? ஸ்தோத்திரம். இன்னும் வரல அதுல இருந்து அவங்க. எத்தனை கடவுள் இருக்குது? ஒரே கடவுள் தான். ஆமென். 33 கோடி எல்லாம் நினைச்சுக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் விட்டுடணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஒருவரே. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே. ஸ்தோத்திரம். மார்க் 12:29 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இதான் போட்டுக்குது. ஸ்தோத்திரம். அப்புறம் வாசிங்க, நல்லா கவனிக்கணும். இதுல தெளிவா இருக்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, ஒருவரே. அது சொல்லணும் உங்களுக்கு அப்படி வாய் தொட்டு தடுமை. சொல்லுங்க எல்லாரும். நம்முடைய தேவனாய் கர்த்தர், ரைட், அவர் எல்லார் மேலும், அப்புறம் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும். ஆமென். ஒருத்தர் தான், அவர் தான் எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இது எப்படின்றது தான் விளங்கும்படியாக சுருக்கமாக, ஸ்தோத்திரம், மிக சுருக்கமாக உங்களுக்கு இந்த வசனத்தை விளங்க செய்ய போறேன். இது எத்தனை பேருக்கு புரியுது? இது வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? ஒரே கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கிறீங்களா? ஒரே கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 33 கடவுள்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரே கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் யாரு? ஸ்தோத்திரம். அழகாங்க போட்டுக்குது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. பிதா, அவர் தகப்பன். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் பிதா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் தெய்வம், அவர் தான் கடவுள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அவர் எப்படி இருக்கிறாராம்? எல்லார் மேலும் இருக்கிறார். முதலாவது எங்க இருக்கிறார்? எல்லார் மேலும் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்க மேல அவர் இருக்கிறார். பிரசன்னம் உங்க மேல இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது அவர்களுக்கு மேல, அவர்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார். பகல்ல, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக வழிநடத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் மேல இருந்து அவர்களை நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லி உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டுல போய் நீங்க வாசித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் மனுஷன் கேட்கும்படியாக, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனோடு உறவாடினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஏதேன் தோட்டத்துல உறவாடினார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல. ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேல எல்லாரும் மேலும் இருந்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, எல்லாரோடு கூட இருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரோடும் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவராக தேவன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும். சரி, அப்படி கொஞ்சம் இருக்கு, அப்புறம் போலாம். என்ன போட்டுக்குது? என்ன போட்டுக்குதுங்க? எல்லா ஜாதிகளிடத்திலும் அப்படின்னு போட்டுக்குது. இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எத்தனை ஜாதி இது உலகத்துல? ஆண் ஜாதி, பெண் ஜாதி. வெரி குட். அப்புறம் சொல்லுங்க, எத்தனை ஜாதி இது? அப்புறம் எத்தனை ஜாதி இது? ஜாதி இல்ல, மதம். ரிலீஜன் வேற, காஸ்ட் வேற. ஆமே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆதி திராவிட கிறிஸ்தவர் அப்படின்னா, ஆதி திராவிடர் என்பது ஜாதி, கிறிஸ்தவர் என்பது மதம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை ஜாதி இது? ஸ்தோத்திரம். ஜாதிகளை உபதேசிப்பது பிசாசுடைய வேலை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். மல்கியா 2:15 வாசித்தேன் இல்லையா புதன்கிழமை? அவர் ஒருவனை தான் படைத்தார். ஆமென். எப்படி படைத்தார்? தேவ சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். ஆமென். அப்படிதானே? அவளுக்கு ஒரு மனைவி ஏவாளை அவனுடைய விழாவில இருந்தே படைத்தார். அப்ப எல்லாருமே யாருடைய சந்ததிகள்? ஆதாம்ல இருந்து தான் வந்தாங்க. வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாரும் பாவம் செய்தபடினாலே உலகத்தை என்ன பண்ணிடுறாரு? நோவாவுக்கு முன்னாடி அழிச்சிடுறாரு. நோவா யாருன்னா ஆதாம்ல இருந்து வந்தவர் தான். நோவா நல்லவனா இருந்ததுனால நோவாவோடு கூட மீதி இருந்த எல்லா ஜனங்களையும் அழிச்சிட்டு, நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத்து, அவங்க 3 மனைவி, மொத்தம் 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி, அதோடு கூட மிருக ஜீவன்கள் என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் அந்த போட்ல ஏத்திக்கோ, பறவைகள் என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த போட்ல ஏத்திக்கோ. ஸ்தோத்திரம். ஊரம் பிராணிகள் நகர்ந்து போதில்ல, ஸ்தோத்திரம், ரெப்டைல்ஸ், அதெல்லாம் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நோவா விருப்பப்பட்டானோ அதெல்லாம் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது. ஆண்டவர் மழையினாலே இந்த உலகத்தில் இருந்த எல்லா மிருக ஜீவன்களையும், நாசில சுவாசித்த எல்லா மிருக ஜீவன்களையும் 40 நாள் மழை பெய்ய செய்து அழித்து விடுகிறார். கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சேம், காம், யாப்பேத், நோவா, அவருடைய மனைவிகள் பேழையிலிருந்து வெளியே வந்து உண்டானதுதான் இப்ப நாம் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆமென். நோவாவுக்கு 3 பையன். ஸ்தோத்திரம். அவங்க 3 பையன்ல இருந்து தான் ஜாதி, அதாவது ஜனங்கள் பெருகினார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், அங்கங்க சிதறி. இதை தவிர வேற மனுஷன் உலகத்துல? இது உண்மைதானே? நம்புறீங்களா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதாம் ஒண்டி தான் படைச்சார். நம்புறீங்களா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறமா நோவா காலத்துல அவங்க எல்லாம் அழிச்சிட்டார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் தப்ப வச்சார். நம்புறீங்களா? அப்ப இருக்கிற ஜனங்கள்லாம் எங்க இருந்து வந்திருப்பாங்க? நோவாவின் வம்சத்துல இருந்து தானே வந்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நோவாவை படைத்தது ஆண்டவர் என்றால் நோவா என்ன ஜாதி அதான இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம். அப்புறம் எங்க இருந்து ஜாதி வந்துச்சு? புரியுதா? ஜாதியை பத்தி பேசுறதுலாம் பிசாசுனுடைய உபதேசம். ஸ்தோத்திரம். ஜாதியை பத்தி பேசுறது, ஜாதியை பத்தி சிந்திக்கிறது, ஜாதியிலேயே வரன் தேர்றது, ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருடைய உபதேசம்? பிசாசுனுடைய உபதேசம். வேதம் சொல்லுகிற 2 ஜாதி தான் பைபிள்ல. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். ஆக பைபிள் சொல்லுகிற 2 ஜாதி. 1 ரட்சிக்கப்பட்ட ஜாதி,
இன்னொன்னு ரட்சிக்கப்படாத. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 34:10 வாசிப்பா இப்போ. இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும். இது மாதிரி பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் ஜாதிகள்னு வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், இருக்கிறது 2 ஜாதி தான். ஆங்கில வெர்ஷன்ல இருந்து, கிரீக் வெர்ஷன்ல இருந்து, எபிரேய வெர்ஷன்ல இருந்து தான் இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுல உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, ஸ்தோத்திரம், நீங்க போயிட்டு இங்கிலீஷ் பைபிள் இருந்தா உங்க மொபைல்ல அதை டவுன்லோட் பண்ணி யாத்திராகமம் 34:10 நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே ஜாதிகள் என்று வருகிற இடத்துல எல்லாம் நேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஆமே, நான் வரும் நேஷன் என்னது? நாடு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நேஷன்ஸ்னா நாடுகள் அப்படிதான் அர்த்தம். ஜாதி என்பதுக்கு என்ன அர்த்தம்? நேஷன்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? எந்த நாட்டிற்கும் அல்லது எந்த நாட்டில் வாழ்கிற ஜனங்களுக்கும் செய்யாத அதிசயமான காரியத்தை உனக்கு உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லார் மேலும் இருந்தவர் இப்ப எல்லார் கூடவன் டிராவல் பண்ணும்படியாக மோசே கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். நோவா கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். ஆமென். யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். ஆமென். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆமென். தாவீதோட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாரும் கூடவே இருந்துதான் அவர்களை கைட் பண்ணி பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். எல்லாருக்கும் மேல பரலோகத்தில் இருந்தவர் இப்ப எங்க வந்துட்டாரு? எல்லாரோடும் கூட வந்தாரு. யார் கூட அப்படின்னா பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் கூட. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல ஸ்தோத்திரம் தாவீதை குறித்து சொல்லும்போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்க தொடர்ந்து 39வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் அனைவரையும் அவர் கூடவே கூட இருந்து நடத்தினார். எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இந்த வார்த்தை வரைக்கும் நிறைவேறும்படி கர்த்தர் நடத்தினார். இப்போ புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு என்ன பண்றாரு? நம்ம கூட இருந்து இல்ல, நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனாலதான் மோசே என்ன சொல்றாரு 33வது அதிகாரத்துல, அதுக்கு முன்னாடி யாத்திராகமம் 34 ஆண்டவர் ஸ்தோத்திரம் கேட்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப 33வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். ஸ்தோத்திரம். 12ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் எகிப்துல இருந்து இஸ்ரவேல்ல கானான் தேசத்துக்கு போறாங்க. அப்போ மோசேக்கு எழுந்த ஒரு கேள்வி என்ன? 12வது வசனம் 33:12 பழைய ஏற்பாட்டுல 114. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எப்பா இவங்களை கூட்டு போய் எகிப்துல இருந்து கானான்ல விட்டுருப்பான்னு சொல்றிய ஆண்டவரே. ஆமென். யாரை என் கூட அனுப்ப போற? நான் மட்டும் போறதா? எதுவுமே சொல்லலை ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். புரியுதுதானே? இந்த ஜனங்களை கூட்டு போய் என்ன பண்ண? நீ
கானான்ல சேர்க்கணும்பா. அதுக்காக ஓரேப்ல இல்ல ஸ்தோத்திரம் மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் எகிப்தில இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? என் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு அவர்களை கொண்டு போய் எங்க விடணும்? கானான்ல விடுற ஒரு பெரிய வேலை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிதானே என்னை அழைத்து கொண்டு வந்தீங்க. இப்ப நீ பாட்டு போன்றீங்களே, நான் எப்படி போறது ஆண்டவரே? நான் மட்டும் போனமா இல்ல யாரையாவது என் கூட அனுப்புறீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, கானான் தேசமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன ஆண்டவரே நான் பண்றது? உம்முடைய கண்களில் உண்மையாக எனக்கு தயவு இருக்குதா? இந்த ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு இருக்கிறதா என்று சொல்லி இந்த மோசே தேவ சமூகத்தில் கேட்டபோது 14வது வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் உனக்கு இளைப்பாறுதல். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சவங்களும் அறியாதவங்களும் ஒரு வண்டி வாங்கினா இதை ஒட்டிக்கிட்டு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமீன். யாத்திரா 33:14. மோசே என்னதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம், என்னுடைய பிரசன்ஸ், சமூகம் என்பது பிரசன்ஸ், மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி அப்படின்னு இங்கிலீஷ்ல. அவருடைய பிரசன்ஸ் சமூகம்னா அவர் தான் ஆண்டவர். நான் உனக்கு முன்னாடி போவேன்பா, உனக்கு முன்னாடி போயிட்டு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அதே போல மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவருக்கு முன்னாடி செல்வதற்காக அவர் ப்ராமிஸ் பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. ஸ்தோத்திரம். கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே முன்னாடி அவர் போறாருன்னா? நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயமா? ஸ்தோத்திரம். ஆனா மோசேக்கு அது நல்லதா படலை. முன்னாடி நீ போறது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. அடுத்த வசனம் 15வது வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்னாடி போங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதை காட்டிலும் நீங்க எங்க கூட வர்றது தான்பா எங்களுக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னாடி போறது சந்தோஷம், நல்ல விஷயம் தான். ஆனா முன்னாடி போறதை காட்டிலும் நீங்க என்ன பண்ணோம்? என் கூடவே வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல, ஸ்தோத்திரம், இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். எப்போ விசேஷமானவர்கள் அப்படின்னா, நீங்க எங்க கூட வந்தாதான் அப்படின்னு சொல்லி மோசே கேட்டுக்கொண்டபடினாலதான் மோசையை பார்த்து ஆண்டவர் 34:10 சொல்றாரு, நான் உன் கூடவே இருந்து உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் யோசுவாவை பார்த்து சொல்றார், மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடவும். மோசேக்கு அப்புறம் யார் வழி நடத்துறது? யோசுவா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே மரிச்ச பிற்பாடு யோசுவா வழி நடத்துறாரு. அப்ப யோசுவாவுக்கு பயம், நான் சின்ன பையன், வாலிபனா இருக்கிறேன், ஆண்டவர் இந்த பொறுப்பை எங்கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கும் போது யோசுவா 1வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்த எல்லாரோடும் யாரெல்லாம் அவருக்கு பிரியமா நடந்து கொண்டார்களோ அவர்களோடு கூடவே இருந்து கர்த்தர் டிராவல் பண்ணி கொண்டே வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லார் மேலும் எல்லாரோடும் ஸ்தோத்திரம் இருக்கிற ஒரே தேவனாகிய பிதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு விசேஷமான செயலை செய்கிறார். நம்முடைய செய்தியின் தலைப்பே ஸ்பெஷல் தான். we are the special. விசேஷமானவர்கள். மோசே விரும்பினார் என் கூட வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதே போல அவர் கூடவே போனார். மோசே விரும்பல, எங்களுக்குள்ள இருந்து நடத்தணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா எபேசியர் 4ல வாசிச்சோம், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். அப்ப எல்லாரும் மேல இருந்தது நம்ம பார்த்தோம், எல்லாரோட கூட இருந்து நடத்தினது பார்த்தோம். அப்ப எல்லாருக்குள்ளும் யார் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்தும் போது, இந்த ஆண்டவர் எப்படி நமக்குள்ளிருந்து செயல்படுகிறார் என்று சொல்லும் போது இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை, எந்த வல்லமை? எந்த வல்லமை? அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்து போகும்போது
அவனுடைய நிழல் பட்டு சுகமானவர்கள், அவனுடைய உருமால்களை கொண்டு போய் போட்டு சுகமானவர்கள், அவருடைய நிழல் பட்டு சுகமானவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களா இருந்தார்கள். அப்ப அதெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இது நடக்குது? ஆமென். எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படும் போதுதான் அந்த ஜனங்களுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டானது இராமல். நல்லா கவனிக்கணும். ஆமென். நான் செஞ்சேன் இல்ல, இது நான் செய்யல, என்னால இது நடக்கல. இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பொக்கிஷத்தை, வல்லமையா இருக்கிற தேவன் என்கிற அந்த பொக்கிஷத்தை, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயை, தாவீதை, யாக்கோபை, யோசேப்பை நடத்தின வல்லமையா இருந்த அந்த பொக்கிஷத்தை. ஆமென். புரியுதா? வசனம் புரியுதா? இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது சொன்ன பதில், பவுல் சொன்ன பதில், இது நாங்க கிடையாதுப்பா, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா இந்த இதை கூட எடுத்து வைக்கிறதுக்கு நான் முடியாது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி அதை ஸ்தோத்திரம் நாங்க சொல்றோம் உங்களுக்கு அப்படின்னா, 7வது வசனம் மறுபடியும் பாருங்க. இந்த வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த வல்லமையான தேவன் என்கிற பொக்கிஷத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனாகிய கர்த்தரை இந்த 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 மண்பாண்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளதான். எங்க இருக்கிறார் ஆண்டவர்? இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணுலாம் இல்ல. பழங்கால வசனம் திருப்பி பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். வேற யாராவது வாசிங்க. இந்த நிறுத்தின இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷன்றாரு. ஆமென். அதுக்கு மேலேயும் சொல்லலாம் ஆண்டவரை. பொக்கிஷத்தை இந்த பாடினது மண்பாண்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எபேசு சபைக்கு எழுதும்போது 4:6 எழுதினார், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பொக்கிஷமாக இருக்கிறார். அதனாலதான் அழகா பெக்மான்ஸ் பாடியிருப்பார். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால தான் எனக்கு மரியாதைங்க. இல்லைன்னா ஒரு பையன் நான் சடை பண்ண மாட்டான். ஆமென். இப்ப எங்க யாரு பார்த்தாலும் ஐயா சோத்திரையான்றான். யாருக்கு? எனக்கு கிடையாது. ஆமென். அந்த வல்லமையை, அந்த பொக்கிஷத்தை எனக்குள்ள இருக்கிறதுனால தான். ஆமென். அவர் பொக்கிஷமாக உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்பிக்கை வரலையா? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாரும் எடுங்க, பைபிள் எடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம யாருன்னே தெரியாமையே காலத்தை ஓட்டிக்கிறோம். ஏதோ சர்ச்சுக்கு பாஸ்வார் சொல்றாரு வரோம். ஸ்தோத்திரம். நம்ம யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம், நமக்குள்ள யாரு இருக்கிறதுனே தெரியல. ஆமென். வாசிங்க. 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதையும் அறியீர்களா? தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு? தெரியலன்னா தெரிஞ்சுங்க. இன்னில இருந்து புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் கூட நடந்தார், கூட கடந்து போனார், கூட இருந்தார்.
ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ளவே கையை தட்டி இதை விட நாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அப்போ நீங்கள் அடுத்த வசனம் 17 வாசிங்க. ஒருவன் 3, 16, 17 நோட் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க, வீட்டில் மாட்டுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆவின்றதை விட்டுருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதை அறிஞ்சிக்கிறீங்களா? அறியலனா இன்னைக்கு அறிஞ்சிக்கங்க. உங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் இருந்தாருன்னு நம்ம நம்புறோம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் மோசையை பார்த்து சொன்னான், உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் மிகவும், ஆமென், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆமென். எல்லாரோடு கூட அவர் இருந்தார்னு நம்புறோம். ஆமென். நம்புறமா நம்பலையா? அதுவும் நம்பிக்கை இல்லையா? இருந்தாரா? ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை எரிகிற அக்னி சூளையில போட்ட போது அந்த போட்ட ராஜா அந்த சூளை எட்டி பார்க்கிறாரு. 3 பேரை கட்டி, பின் கையை சேர்த்து 3 பேரையும் பின்னாடி கையை கட்டி 3 பேரையும் சேர்த்து 3 கையை பின்னாடி வச்சு கட்டி எரிகிற அக்னி சூளையில போடுறாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரிகிற அக்னி சூளையில போட்ட உடனே என்ன இருக்கணும் தெரியுமா? 7 மடங்கு சூளை அந்த ஹீட் ஆக்கப்பட்டிருக்கிறது. 7 மடங்கு சூளை ஹீட் ஆக்கப்பட்ட, ஸ்தோத்திரம், அந்த சூளையில போட்ட போது, ஆமென், தூக்கிமை போட்டானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தூக்கிமை போடும்போது கொஞ்சம் அனல் அடிச்சது பாரு, அவன் முடிதான் தீஞ்சுது. இவன் உள்ள போய் உழறான, ஸ்தோத்திரம், ஒண்ணுமே ஆகல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். கூட இருக்கும்போது என்ன நடக்குது பாரு, நமக்கு உள்ள இருக்கிறாரு என்ன நடக்கணும்னு பாரு. அப்போ ஆமென், ஸ்தோத்திரம். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னா, அவன் கூட இருந்து உங்க செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்குன்னாரு. அதனால தான் கையை நீட்டுறான், கடல் புழகுது. ஆமென். கண்மலையை பார்த்து பேசுறான், தண்ணி வருது. ஸ்தோத்திரம். 10 லட்சம் 5 லட்சம் ஜனங்கள் குடிக்கிற அளவுக்கு, ஸ்தோத்திரம், கண்மலையை பார்த்து பேசுறான், தண்ணி வருது. பயங்கரமா இருந்தா பாக்குறதுக்கு ஜனங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். செங்கடல் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அதோட அகலம். என்ன போனா செங்கலோட அந்த பெர்த் பாத்தீங்கன்னா, அகலம் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 20 கிலோமீட்டர். ஒரே கையை நீட்டி ஆண்டர் மோசே பார்த்து சொன்னா, ஏன் என்னண்ட பொலவினுக்கிற, உன் கையை நீட்டி கோலை நீட்டி பிளந்து விடு. கோலை நீட்டினா கடல். பயங்கரமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதனால நடந்தது? கூட இருந்ததுனால. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள். இஸ்ரவேலராக இருந்தவர்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே சிறைபிடித்து கொண்டு போன போது தேவனாகிய கர்த்தரை வணங்கக்கூடாது, அவரை தொழுது கொள்ளக்கூடாது என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனா இவங்க பார்ன் கிறிஸ்டியன், பார்ன் யூதர்கள், பார்ன்லயே பிறக்கும் போதே இயேசுவை அறிந்தவர்களா இருந்தபடினால, தேவனை அறிந்தவர்களா இருந்தபடினால அவங்களால என்ன பண்ண முடியல, ஆராதிக்காம மற்ற தேவனை ஆராதிப்பதற்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப பனிஷ்மெண்ட், அவர்களை 3 பேரையும் கட்டி எரிகிற அக்னி சூளையிலே கொண்டு போய் அந்த ராஜா போடுகிறார். நமக்கு எல்லாம் தெரியும் எது வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுமா? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேலின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் 1033வது பக்கம். ஸ்தோத்திரம். அதுல வசனம் 24 வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 1033வது பக்கம், தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனம். அப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். எத்தனை பேரையா போட்ட நெருப்புல? ஹலோ, மந்திரியை கூட்டு கேக்குறான், எத்தனை பேரை போட்ட? எப்படி போட்ட? 3 பேர் ராஜாவே. எப்படி போட்ட? கையை கட்டி போட்ட ராஜாவே. போட்டது உண்மைதானே? அவன் சொல்றான், ஆமா. அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். கவனிங்க 25வது வசனம். அதற்கு அவன், இதோ
4 பேர் விடுதலையாய் உலாவுகிறார்களே என்றான். கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? கூடவே இருக்கிறாருன்னு எங்க தெரியுது? கையை இப்பதான் நீங்க தட்டணும். ஆமேன். கூடவே இருந்து நடத்தினாருன்றது தெரியணும்ல. ஸ்தோத்திரம். 3 பேரை கையை கட்டி போட்டா அங்க இப்ப எட்டி பார்த்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப 3 பேர் கூட யாரு இருக்கிறது? 4வது ஆளு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கூடவே இருந்து நடத்தின ஆண்டவர் 7 மடங்கு சூடாக்கின அந்த சூளையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தபோது ஒரு முடியும் தீஞ்ச வாசனை வரல. நெருப்புக்குள்ள போய் வராங்க. நெருப்புக்குள்ள போய் வராங்க. சும்மா நம்ம ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்புல தெரியாம கை அப்படி நீட்டி பாருங்க, கையில் இருக்கிற முடியெல்லாம் தீஞ்சு நாரும். சும்மா கேஸ் எரியும் போது தெரியாம கை பட்டுச்சு, கை அப்படி போயிடுச்சுன்னா திடீர்னு ஆயிடும், முடி புஷ்குன்னு தீஞ்சிட்டு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்மெல் வரும், முடி தீஞ்ச மாதிரி. ஆனா இவங்க 7 மடங்கு சூளைக்குள்ள போய் வராங்க, முடி ஒன்றும் கருகுல, அந்த தீயின் மனம் அவங்க மேல வீசலையாம். நெருப்புக்குள்ள போய் வந்தா என்ன பண்ணும்? கண்டிப்பா புகநாத்தம் அடிக்குமா? என்ன கோயம்புரே புகநாத்தம் அடிக்குதுன்னு ஸ்தோத்திரம், அடி பிடிச்சிச்சுன்னு அந்த ஸ்மெல்லே வரும் கண்டிப்பா. ஸ்தோத்திரம். நெருப்புல போய் வந்தா கண்டிப்பா ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லும் அவங்க மேல வரல. நீங்க புரிஞ்சுக்கணும், கூடவே இருக்கும்போது இவ்வளவு பெரிய அற்புதத்தை இவ்வளவு பெரிய வல்லமை விளங்க பண்ணின ஆண்டவர் இப்ப உள்ள இருக்கும்போது எவ்வளவு அதிகமா செய்வாரு? செய்வாரா செய்ய மாட்டாராங்க? ஏன் உங்களுக்கு செய்யல? கூடவே இருந்தாருன்றதை கன்ஃபார்ம் பண்றது சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணி அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டேன். என்ன செஞ்சாரு? கூட இருந்ததுனால 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அப்படி போட்டா புஷ்ன்னு போயிடும். அப்படி பஸ்மம் ஆயிடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். முடியெல்லாம் நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா புஷ்ன்னு போடும், அவ்வளவுதான். புகை வரும், அவ்வளவுதான். அப்புறம் அங்கே ஒன்றுமெல்லாம் இருக்காது, சாம்பல் கம்பெல்லாம் இருக்காது, பஸ்மம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர், அவ்வளோ பயங்கரமா ஹீட் ஆக்கப்பட்ட அக்னி சூளையில அவர்கள் போட்ட போது ஒரு மனமும் வராம ஒரு முடியும் தீயாம கட்டி அவங்கள போட்டாங்க. இப்ப கட்டுலாம் இல்லாம மேலே ஏறி வராங்க. கூட இருக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை செய்வாரானால் நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்கு எவ்வளவு பெரிய வல்லமைகளை விளங்க பண்ணுவார். உங்களுக்கு பண்ணி இருக்கிறாரா? பண்ணிருக்கிறாரா? பண்ணிருக்கிறாரா? பண்ணிருக்காரா? பண்ணிருக்கிறா? ஏன் பண்ணல தெரியுமா? ஏன் பண்ணல? இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிறோம். அதனால தான் துணிகரமா போய் சினிமா பார்க்குறோம், ஃபோனில் யூடியூப்ல சினிமா பார்க்குறோம், டிவி சீரியல் பார்க்குறோம், தேவையில்லாம பேச்சு பேசுகிறோம், தேவையில்லாம பார்க்குறோம். ஆண்டவர் உள்ள இருக்கிறாருன்ற பயம் தான் செய்வீங்களா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க கூடவே ஆண்டவர் இருக்கிறாருங்க, அவரை தவிர என்ன பண்ண மாட்டாங்க? வணங்கவே மாட்டேன்னு உறுதியா நின்னாங்க. கூட இருக்கிறவங்களுக்கே பயந்துக்கணும். கூடவே எங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க, அதனால நீ நிறுத்திருக்கிற பொற்சிலைய எங்களால வணங்கவே முடியாதுன்னு வைராக்கியமே நின்னதுனால தான் அக்னி சொல்லிக்கு போனாங்க. அங்க அவருடைய வல்லமையை பார்த்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கினாங்க, என் கூடவே ஆண்டவர் இருக்கிறாருன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நேத்து வரலாம் விட்டுருங்க, இன்னைக்கு சொல்றேங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள்ள அவர் வந்துட்டாருங்க. நீங்க அவர் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எங்க ஆண்டவர் இருக்கிறாரு? இதை நீங்க புரிஞ்சுக்கினாதான் அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வல்லமை உங்களால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நம்புங்க. இருக்கிற அவர் துக்கமா இராதபடி பாத்துங்க. ஏன்டா அந்த சனியத்துக்கிட்ட வந்தன்னு இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். விசுவாசனால வந்துட்டாரு, வேற வழி இல்ல. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள அவரு வந்துடுவாரு. இதுல எந்த விதமான ஸ்தோத்திரம் சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அப்பதான் அந்த வசனம் நிறைவேறும். எபேசியர் 4:6 அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆதாமுக்கு அவருக்கு மேல இருந்தார். பழைய ஏற்பாட்டு கால பக்தர் எல்லாரும் கூட இருந்தார். புதிய ஏற்பாட்டு கால அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார் அப்படின்றத நீங்க கொஞ்சம் மனசுல வச்சு, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுவார், எப்போதும் பிதா என்னோடு கூட இருக்கிறபடியால். நல்லா கவனிங்க. இயேசு சொல்றார், என்ன சொல்றார்?
யோவான் 17 போய் வாசித்து பாருங்க. அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் நான் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன். இந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் தலைகீழ சொன்னேன் ஸ்தோத்திரம். ஆனா வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமாய் செய்கிறபடியால் அவர் எப்போதும் என்னை தனியா இருக்க விட மாட்டார். எப்போ என் கூடவே. இப்ப நீங்க பிடிச்சி தரலாம், அவரால் போக முடியாது, உங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். அவர் சந்தோஷமா இருந்தா, செப்பனியால பார்த்தோம் இல்லையா? 7ஆம் மாசத்துல செய்தி கேட்கும்போது அவர் துக்கமா இருக்கக்கூடாது, உள்ள இருக்கிற எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுவார். ஆமென். உங்க நடவடிக்கையை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறினாங்க. அதனால ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள அண்ட சராசரங்களையும் படைத்த தேவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இது எங்களால் உண்டாயிராமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையினாலதான் இது நடந்தது. இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 4:7. அது 100% உண்மை. அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்களுக்குள்ளும் நீங்கள் விசுவாசித்த போதே வந்து விட்டார். அதனாலதான் நம்ம ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட வந்தாவே நாங்க ஸ்பெஷல்னு சொன்னாரு மோசே. அவர் நம்ம கூட இல்ல, நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்? அப்ப கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்ன நான் சொன்னேன், அவர் நமக்குள்ள வந்ததுனாலதான், எனக்குள்ள வந்ததுனாலதான் மரியாதையே, அவர் எனக்குள்ள வந்ததுனாலதான் கனமே, அவர் எனக்குள்ள வந்ததுனாலதான் ஸ்தோத்திரம். நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு. உங்களே அப்படி மாத்துவாரு. நீங்க அதை நம்பணும். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார் நம்பணும். நம்பினீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா தேவன் பிரியப்படுகிற, தேவன் விரும்புகிறதை மாத்திரம் தான் நீங்க. இயேசு என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம். நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் எப்போதும் என் கூடவே. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டுமானால், நீங்கள் தொடர்ந்து விசேஷமானவர்களாய் வாழ வேண்டுமானால், ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்தோத்திரம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகத்தை, அவரால் பெற்றிருக்கிற அவருடைய வல்லமையை துக்கப்படுத்தாதபடி வாழ வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது அழகாக அற்புதமாக எழுதி ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்குள்ள விசுவாசத்தினால வந்துட்டாரு. இப்பதான் புரியுது ஏன்டா விசுவாசம் தெரியலையே. நிறைய பேருடைய எண்ணம் அப்படி ஓடுது. விசுவாசனே வந்துட்டாருன்னா நான் முன்னாடி விசுவாசம் இருக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்படியா? ஸ்தோத்திரம். பிள்ளை சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 20வது வசனம், 30வது வசனம், எபேசியர் 4:30, புதிய ஏற்பாட்டில் 267. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணுங்க. வீட்டில் போய் மறுபடியும் படிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள், நான் படிக்கிறேன் கவனிங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் எதுவும் சுயமாலாம் சொல்றது இல்லை, வசனத்தை தான் சொல்றேன். ஆமென். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா தொடங்கும் போதே சொல்வார், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி பாவிகளுடைய வழியில் பரியாசகர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்க ஒன்று அவரை நோக்கி ஜெபிக்கலாம், அல்லது அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம். இந்த காரியத்தில் மாத்திரம்தான் நீங்க இருக்கணும். மற்ற காரியத்தெல்லாம் நீங்க விலக்கி விட வேண்டும். ஏனென்றால் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்கு இருக்கிறவர், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வார்த்தையினால இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் நமக்குள்ளே இருப்பதுதான் ரொம்ப சந்தோஷமா என்றாரு. ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் இருந்தா வியாதி இல்லை, அவர் இருந்தா கண்ணீர் இல்லை, அவர் இருந்தா கவலை இல்லை, அவர் இருந்தா தரித்திரம் இல்லை, அவர் இருந்தா ஸ்தோத்திரம் எதுவுமே வராது. இதை 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது. நிறைவான அவர் வரும்போது, வாசிங்க 1 கொரிந்தியர் 13:10 முடிக்கிறேன்.
நிறைவானது வரும்போது அவர் நிறைவானவர். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைய பேசுவேன், நான் நைட்டெல்லாம் பேசுவேன். ஸ்தோத்திரம். நேரம் தான் பத்தல. நிறைவானது வரும்போது, ஆமேன், அவர் நமக்குள்ள வந்துட்டார்னாவே குறைவு அங்க இருக்குமா? அவர் நிறைவானவர். ஆமேன். அவர் நிறைவானவர். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? எங்க இருக்கிறார்? என்ன பண்ணக்கூடாது இனிமேல்ட்டு? எபேசியர் 4:30. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும்படி நடந்து கொள்ளாதபடிக்கு. ஸ்தோத்திரம். அவர் சந்தோஷப்படும்படியாய் வாழுங்கள். அவரை புகழுங்க, அவரை போற்றுங்க, அவரை குஷிப்படுத்துங்க, நல்லா பாடுங்க, துதிங்க, பைபிள் வாசிங்க. இதெல்லாம் வாசிச்சா அப்போ பரிசுத்த சந்தோஷப்படுவார். அதெல்லாம் செஞ்சுனே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வியாதி உங்களை விட்டு ஓடிடும். ஆமேன். ஆட்டோமேட்டிக்கா தரித்திரம் உங்களை விட்டு ஓடிடும். ஆமேன். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தரித்திரம் போனன்ற அவசியமே கிடையாது. வியாதி போனன்னு ஜெபம் பண்ற அவசியமே சொல்ல மாட்டீங்களே? உள்ளவே இருக்குது மருந்து. ஆமேன். உள்ளவே மருந்து இருக்குதுங்க. வெளியில இருந்து மாத்திரை போடணும் அவசியம்? மருந்து உள்ளவே இருக்குது. ஆமேன். ஐஸ்வர்யம் உள்ளவே இருக்குது. அவர் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். உள்ளவே ஐஸ்வர்யம் இருக்குது. அவரை குஷிப்படுத்திட்டா வாரி வாரி கொடுப்பாரு உங்களுக்கு. அவர் துக்கப்படுத்துறதுனால்தான் கடன் பிரச்சனை, வேதனை, குறைவு. அவரை குஷிப்படுத்திட்டு என்ன ஆயிடும்? உள்ள வச்சுக்கிறார் பணத்தை ரெடியா, உள்ள தாங்கிறார் அவர் பெட்டி பெட்டியா வச்சுக்கின்னு. அவருக்கு ஐஸ் வச்சு வாங்குறதுன்னு நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா அவரை வேதனை படுத்திக்கிறதுனால என்ன பண்ண மாட்டேன், வியாதி போக மாட்டேங்குது. ஆமேன். ஆமா, வேதனைப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். நேற்று கூட போனவங்க கூட சொன்னால, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்புறம் எப்படிங்க ஒரு இந்து கோயிலுக்குள்ள போக முடியுது உங்களால? அது அவருக்கு அருவருப்பான காரியம். அவர் வேதனைப்படக்கூட காரியம். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமேன். விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாதீங்கன்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப துணிகரமா போறோம். அப்ப எவ்வளவு அவர் வேதனைப்படுவாரு. வேதனை படுறதுனால என்ன வரும்? வீட்டுல டமால் டிமில் தான். அவர் முறி கூட்டுருவாரு. ஆமேன். அது நல்லா போன ஃபேமிலியில. ஸ்தோத்திரம். ஆமேன். செடியில செத்து போட்டுன கதை தான். ஆமேன். அப்புறம் கொடையுதுன்னா என்ன பண்றது? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வரலாம் முடிச்சிடலாமா? புரியலன்னா சொல்றேன், திருப்பி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள யாருக்குறது? ஆமா, உங்களுக்குள்ள வந்துட்டார் போன சிஸ்டர். அவர் துக்கப்படக்கூடாது, தொடர்ந்து அவர் சந்தோஷப்படணும். ஆமேன். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை உங்க வீட்டுக்காருக்கு சொல்லணும், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், உங்க மாமியாருக்கு சொல்லணும், காட்டணும். அவர் வெளிப்படணும், உங்க மூலமா வெளிப்படணும். எப்படி என்ன பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்றாங்களோ, என்ன பார்த்து இல்ல, என்னிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுறதுனால தான் பிரைஸ் லார்ட். ஆமே. அது மாதிரி உங்களை பார்த்தா சொல்லணும். அது மாதிரி ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குறவங்கள இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சுட்டாவே நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? உங்க பின்னாடியே பைபிள் எடுத்துக்கின்னு வருவாங்க. அப்போ வரலைன்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னிலிருந்து மனம் மாறுவோம். பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். ஜீசஸ் அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க? சந்தோஷமா இருக்கிறாரா? ஜீசஸ். கொஞ்சம் கண்ணை மூடி செக் பண்ணி பாருங்க. அவர் சந்தோஷப்படும்படி வாழறீங்களா? அவர் சந்தோஷப்படும்படி வாழ்ந்தா நீங்க ஒன்னையும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே கேட்க வேண்டியதே கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நீங்க கேட்காமே கொடுப்பார். நீங்க கேட்காமே கொடுப்பார். ஸ்தோத்திரம். செப்பனியா 3 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அப்படி சந்தோஷமாய் அவர் அமர்ந்திருப்பாரானால் 20வது வசனம் கடைசியா இப்படியே சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. எப்ப கீர்த்தியும் புகழ்ச்சியா? சந்தோஷப்படும்படி வாழ்ந்தால். வாழறீங்களா? வாழறீங்களா? வாழலன்னா அவங்க இருதயத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே
உமக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறார் 138 சங்கீதத்துல, உமக்கு பிரியமானதை எனக்கு கேட்குறீங்களா? நீங்க கேட்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்களேன். இப்ப ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழணும் ஆண்டவரே. கேளுங்க, நீங்க கேளுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. குஷிப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கத்த வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஈஸியா உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதை சொல்றேன், சுகம் வர்றதை சொல்றேன், நீங்க செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல ஆண்டவரே, என் அறிவுக்கு எட்டல ஆண்டவரே. நீங்க சந்தோஷப்படும்படி வாழணும் ஆண்டவரே. நீங்க சந்தோஷப்படும்படி வாழணும் ஆண்டவரே. நீங்க சந்தோஷப்படும்படி வாழணும் ஆண்டவரே. என்ன சொன்ன, உங்களுக்கான வியாதிக்கான எல்லா மருந்து உள்ளகுது. ஸ்தோத்திரம். நீங்க வெளியில இருந்து எதுவுமே கொடுக்க வேண்டியது கிடையாது, எல்லாமே உள்ள இருக்குதுங்க. அவரை சந்தோஷப்படுத்திட்டா போதும், உங்களுக்கு சுகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்க வீட்டுல வியாதியை நீங்க பார்க்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சந்தோஷப்படுத்திட்டா உங்க பீரோல எப்பவுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். கையை தட்டி ஆமேன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை சந்தோஷப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் வாரி வாரி கொடுப்பார். கொடுக்காத காரணம் என்னன்னா, அவர் சந்தோஷப்படும்படி நான் வாழல. பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் துக்கப்படும்படி வாழற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்? ஸ்தோத்திரம். அதை விட நான் செத்து போயிடலாம். ஆவியானவர் துக்கப்படும்படி வாழறதை விட நான் செத்து போறது நல்லது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமே. உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்ல. ஸ்தோத்திரம். நமக்குள்ள வந்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம். அவர் சந்தோஷப்படும்படி நான் வாழ வேண்டாமா? ஸ்தோத்திரம். அப்படின்ற சிந்தையோடு கூட வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள்ப்பா. கூட வந்த ஜனங்களே நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளோ ஸ்பெஷலானவங்க, எவ்வளோ விசேஷமானவங்க ஆண்டவரே. நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாமல், அதை புரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தையும் ஆண்டவரே சண்டைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் சுமந்து திரிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீர் எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இனி எந்த காரியம் உமக்கு பிரியமா இருக்குமோ, காலையில் எழுந்த உடனே கேட்கணும், பிரிய ஆவியானவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத வழியில நடத்தாதீங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, நீங்க அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற ஆண்டவர். நீங்க விரும்பிட்டா உடனே அதை செய்கிற ஆண்டவர். வேதம் அதை தானே சொல்லுது. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் உதடுகளின் ஸ்தோத்திரம் விண்ணப்பங்களை எல்லாம் தள்ளாதிருக்கிறார் என்று சொல்லி உள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை அவருக்கு பிரியமான வழியில நடத்துவார். உங்க களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். நீ வாழாவதில்லை. கர்த்தர் உன்னை தலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்றதை நாங்க உணர்ந்து புரிந்து உமக்கு பயந்து வாழ ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருக்கும் அந்த எண்ணம் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. சத்துரு அதை திருடி விட்டு நீரே தேவன் என்று சொல்லி அன்றைக்கு ஆதாமை ஏமாற்றினது போல ஸ்தோத்திரம். அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்களே தேவரை போல் ஆகிவிடுவீர்கள், நீங்களே தேவன் என்று சொல்லி ஏமாத்தி தான் ஆதாமை வஞ்சித்தான் ஆண்டவரே. அதே பிசாசு தான் எங்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நீ தான் ஏன் ஆண்டவர், உனக்குள்ள நான் ஆண்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பேரை பிசாசு வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே தவறான உபதேசம், வஞ்சனை என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சந்தோஷப்படும்படியாய், ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடி வாழும்படியாய், நாங்கள் வாழ்வதற்கேற்ற கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொக்கிஷமாகிய உம்மை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் அப்பா, எங்கள் சரீரத்தில் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தர் நடத்தும். யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு உள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்கப்பா. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்க. அருமையான சகோதரியே, ஆண்டவர் எவ்வளவு வேதனையில் இருப்பார். நீங்க பண்ற காரியத்தினால எவ்வளவு ஆண்டவர் வேதனையில் இருப்பார். அதனால தான் வீட்டில் பிரச்சனை, அதனால தான் வீட்டில் தரித்திரம், அதனால தான் தேவையில்லாத செலவுகள், அதனால தான் எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்.
தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் பிரியமானவர்களே. நீங்க வாழ்ந்து காட்டுங்க. எப்போதும் ஆண்டவரை துக்கப்படுத்தவே கூடாது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி வாழ்கிற நல்ல இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா கிருபை செய்வீராக. வேண்டிக் கொள்வதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் செய்வீராக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கடமை செய்தேன், இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.